வணக்கம்மா. இன்றைக்கி வந்துட்டு அம்மு வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அம்முக்கு என்ன எங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். என்னம்மா சட்னி? இட்லிக்கு வந்துட்டு ஒரு தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு தக்காளி சட்னி அரைச்சி தரேன் உங்களுக்கு. ஓகே, அது மட்டும்தான். நான் பொடி இல்லையா? பொடி இருக்குது உங்களுக்கு. சரி. ஒரு வடை சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதிலே கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதங்கினதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கணும். அப்படியே மல்லி இலை கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். வதக்கி அதிலேயும் அந்த அரிஞ்சு வச்ச தேங்காயெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு நல்லா வதங்கி ஆறிட்டு அதை அப்படியே ஜாரில் அள்ளி போட்டு அப்படியேவும் அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு அப்படியே ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து அந்த கிண்ணத்தில் சட்னியிலே அதில் ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு நல்லா அப்படியே கிண்டி வச்சுருவோம். அதுக்குள்ளேயும் நம்ம ஊற்றி வச்ச இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இட்லியும் வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்குவோம். இட்லி எடுத்து மாற்றிக்கிட்டு அப்பாவுக்கு சாப்பிட கொடுப்போம். பஞ்சு மாதிரி இட்லி அப்படி பிசுன்னு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். இட்லியை கொண்டு அப்பாவுக்கு கொடுத்துருவோம். அப்பா சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருந்தாங்க. கொடுத்தாச்சு. அப்பா சுட சுட இட்லியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. அம்முக்கு வந்துட்டு சப்பாத்தி செஞ்சிட்டேன். அம்மு வெயிட் குறைக்கணுங்கிறதுனால அம்முக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். அதுலேயே அந்த இட்லிக்கு அரைச்ச சட்னியவே வச்சு அம்முக்கு கொடுத்துட்டேன். அம்முவும் சாப்பிடுது. வாயா நம்மளாம் இட்லி, வாங்க நம்ம இட்லி சாப்பிட்டுக்கலாம். இது காலையில் அப்பாவுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டேன். அம்முக்கு ஒரு 2 கரண்டி கூழ் அள்ளி வச்சு அதிலே உப்பு வெங்காயம் தயிர் கொஞ்சோண்டு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே கலக்கிட்டேன். நல்லா அடித்து விட்டு அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றி அம்முக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். அம்மு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். தேங்க்யூ. நல்லா இருக்குமா? நீ உடம்பு குறைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னா குடிக்கக்கூடாது. குடிச்சிரு. இல்லை, எனக்கு நார்மலாகவே கூழ் பிடிக்கும்ல, அதனால நல்லா இருக்கு. சரி குடி. நீ குடிச்சு வச்சு உன் கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு. அங்கே பாரு எப்படி இருக்குன்னு மூஞ்செல்லாம். அது அந்த சுகர் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளே நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? அதான் மூஞ்செல்லாம் அப்படியே. ஃபர்ஸ்ட் எனக்கு எப்பயுமே உடம்பு இழைக்காது, முகம் தான் அப்படியே நல்லா டல்லாகி கருப்பு கலர்ல மாறுவேன். அப்படி ஆகுறேனா? அப்படிதான் இழைச்சனாலே இப்படிதான். இழைக்கவே வேணாமா? இழைச்சேன்னா அசிங்கமாயிடுற. நம்ம இழைச்சி ஆகணும். சரி, நெக்ஸ்ட் டைம் தயிருக்கு பதிலாக தண்ணி ஊற்றியே எனக்கு கலந்து கொடுத்துருங்க.